ஒரு பகுதியை இதோடு ஒப்பிட்டு உங்களோடு இன்றைக்கி பேச ஆண்டவர் உதவி செய்வார். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28, 29 எடுத்து வச்சிங்க. இந்த 3ஆம் அதிகாரம் குட்டி பசங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்குற ஒரு பகுதி இல்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு 3 பேர் இருந்தாங்களா, அவங்கள கொண்டு போய் நெருப்பில் போட்டாங்களா. அவங்க என்னத்துக்காக நெருப்பில் போட்டாங்க? நாங்கள் எங்கள் ஆண்டவரை தான் கும்பிடுவோம், வேறு எந்த கடவுளையும் கும்பிட மாட்டோம்னு சொன்னதுனால தூக்கி போட்டாங்களா. ஆண்டவர் அவங்கள காப்பாற்றினாரா? இது சண்டே கிளாஸில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம். ஆனால் இதில் இருந்து நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறது என்ன? இந்த 3 பேருக்கும் ஒரு அறிவிப்பு வருது, தேசத்துக்கே அறிவிப்பு வருது. அது தேசத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இவங்களுக்கு தான் பிரச்சனை. நம்ம கதற வைக்கிற கூட்டம். அதனால தான் இந்த 3 பயல்களை பார்த்த உடனே ஒட்டுமொத்த நாட்டிலே ஒரு சட்டம் ஏற்றி, இது யாருக்கு எதிரான? இந்த 3 பேருக்கு எதிரானது தான். இப்போ இயற்றப்பட்ட சட்டம் என்ன சட்டம் வேணால் இருக்கட்டும், எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏண்டா ஒட்டுமொத்த நாடே எங்களுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் நிற்கிறீங்கன்னா அப்போ நாங்கள் யார்? எவ்வளோ பவரான ஆள்? நாங்கள் ஏன்டா பயப்படணும்? 97% பேர் நீங்களே பயந்துக்கின்னு தாண்டா நடிக்கின்னுக்கிறீங்க எங்களை பார்த்து. நாங்கள் ஏன்டா பயப்படணும்? அப்படி தானே இவனுங்க நின்னானுங்க. நீங்கள் தாண்டா பயப்படணும், நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம்டா நாங்கள். கண்டதெல்லாம் ஆராதிக்கிற ஆட்கள் இல்லை நாங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிற கூட்டம் நாங்கள். எங்களை அசைக்கவும் முடியாது. இல்லை, நான் இது உங்களுக்காக பேசலை, அந்த 3 பேரை வச்சுட்டு தான் பேசுகிறேன். இது உங்களுக்கும் தேவையான விஷயம், அதனால் பேசுகிறேன். எதுக்கும் இது ஆடாது, அசையாது. பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஐ டோன்ட் கேர், ஐ ஃபேஸ் இட். அல்லேலூயா. நான் பார்த்துட்றேன் என்ன நடக்கும். நமக்கு என்ன அசைக்க முடியுமா? நம்மளை எதுவும் என்ன அசைப்பதில்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் நல்ல ஆண்டவருங்க, பயங்கரமான ஆண்டவருங்க. ஐயோயோயோ அவர் பெரிய ஆண்டவருங்க, அடடடடடா அற்புதமான ஆண்டவருங்க. சட்டம் ஏற்றும்போது எங்கே போனார்? சட்டம் ஏற்றும்போது எங்கே போனார்? ஏற்றாமல் தடுத்திருக்க வேண்டியதானே. மண்டை மேலே ஒன்று போட்டு, நேபுகாத்நேச்சார் மண்டை மேலே டொமான்னு ஒன்று போட்டு, அறிவு கட்டவன மூளை இருக்காடா, சட்டம் ஏற்றியா? சட்டம் ஏற்றக்கூடாதுடா சொல்ல வேண்டியதானே. அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏற்றுக்கிற வரைக்கும். அரசாணை ஜியோ அங்கே பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும்போது அமைதியாக இருக்கிறாரு. மேலே சத்தம் கேட்குது. 6 இன்ஸ்ட்ருமெண்ட்டு பைபிளில் போடப்பட்டிருக்கு இந்த அதிகாரத்தில். சொல்லுங்கள் பார்க்கலாம், 6 இன்ஸ்ட்ருமெண்ட் எது சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரியும், தெரியாதுல்ல? ஓகே, படிச்சிங்க. அந்த 6 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரே நேரத்தில் 6 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இசைக்கும் பொழுது அப்போது அமைதியாக பார்த்துட்ருக்கார். ஒரே 6 வார சத்தம், மியூசிக் சவுண்ட், ஒரே ட்ரம்பட் சவுண்டு, ஒரே நாதஸ்வரம் தான். நாகஸ்வரம்னு இருக்குது அங்கேயே, நாதஸ்வரம் தான் எல்லாம். அப்போ அமைதியாக இருக்கார். எதுக்கு அப்படி இருக்கணும்? மோளத்தை கிழிச்சு விட்ருக்கலாம்ல. நாதஸ்வரம் ஊதின்னு இருக்கிற தொண்டை நின்று இருக்கலாம்ல. இருக்க வேண்டியதானே. அவன் ஊதுறானே, கம்பீரமாக ஊதுறானே. அப்போ கம்னு இருந்தார, அமைதியாக இருக்கிறார். இப்போ எல்லாரும் விழுறாங்க, இவனுக்கு 3 பேர் மட்டும் நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. அப்பவும் வரல. ஆண்டவரே, நாங்கள் 3 பேர் மட்டும் நிற்கிறோமே. அவன் பார்த்தானா என்ன நினைப்பான்? ஐயோ, நீர் இருக்கிறேன்டா, கம்னுறா, அமைதியாக இருடா. ஒன்றுமே பேசலை. இவனுங்களும் ஒன்றும் துள்ளவும் இல்லை, துடிக்கவும் இல்லை.
நம்ம ஆட்கள் அப்படி கிடையாது. சட்டாங்க ஏற்றனோன்னு துள்ளிடுறது. ஐயோ ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் ஏன் இப்படி அனுமதித்து விட்டார். அவர் சிரிச்சின்னு உட்காந்துருப்பார். பைத்தியக்கார பயலுங்க, நமக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு. இவனுங்க என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க, பண்ணுங்கடா அப்படின்ட்டு இருப்பார். அங்கே 3 பேர் நிற்கிறான். யாரா அவன் 3 பேர் நிற்கிறது? விழுந்து வணங்குங்களே. முடியாது. ஆண்டவரே இப்போவாவது அவனுங்க வாயையே கட்டுங்க ஆண்டவரே. அவன் வாயை கட்டலை, இவன் கையை காலை கட்டுறானுங்க. தூக்குங்கடா 3 பேரை, கட்டுங்கடா, 2 கையங்காலையும் கட்டுங்கடா, உடம்பு ஃபுல்லாக கட்டுங்கடா. நெருப்பு அங்கே சூளையில் நெருப்பு பற்ற வச்சாச்சு, நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. அப்பவும் ஆண்டவர் அமைதியாக இருந்தாரா? இவ்வளோ நடக்குத அவர் இருந்தாரா? நெருப்பு எரியும் போது அமைதியாக இருக்கிறார். நெருப்பு எரியுதுன்னு இந்த காலத்தில் அப்படி ஸ்டவ் ஆன் பண்ணி டப்புன்னு ஒன்று அமுக்கணும்னு எரியுது, அப்படியா? கிடையாது. எவன் விழலையோ அவனை நெருப்பில் போடும். அப்போ நெருப்பு பற்ற வைக்குது. பற்ற வைக்கும்போதும் கம்முன்னு இருந்தார். விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுக்குறாங்க. இப்போ ராஜா ஒரு ரூல்ஸ் போடுறாரு. ஆத்திரம் பற்றிக்கிட்டு எரியுது ராஜாவுக்கு. ஏண்டா நான் சொல்லியுமாடா நீங்கள் கேட்கல? கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு, அரசாணை வெளியிட்டுமாடா நீங்கள் கேட்கல? சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியுமாடா நீங்கள் கேட்கல? மகனுங்களை உங்களை என்ன பண்ணணும்? டேய், ஒரு விறகு வைக்கிற இடத்துல 7 விறகு வைங்கடா. எங்கேருந்து எத்தனை வந்துருப்பானுங்க? இப்பவும் அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார். அடுத்தது 7 மடங்கு எரியுது. அப்போ ஒன்றும் செய்யலை, அப்பவும் ஒன்றும் பண்ணலை, அமைதியாக பார்த்துட்டே இருக்கார். இருக்க பெருசாகிட்டே போகுது பிரச்சனை, குறையலை. இருக்க பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போகுது, குறையலை. ஏன் ஆண்டவரே நீர் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீர்? பாருங்கள், கட்டி உள்ளே தூக்கி போடுற வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருந்தார், ஒன்றும் பேசலை. உள்ளே தூக்கி போடுங்கடா அப்படின்னு போட்டானுங்க. போட்ட பின்னாடி அங்கே வந்து நிற்கிறார். இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க? இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க? செத்து போன பின்னாடி ஆம்புலன்ஸ் வந்து என்ன பிரயோஜனம்? உள்ளே தூக்கி போடுற வரைக்கும் இந்த பயலுக்கு ஒன்றுமே பேசலை. அவரும் அவன் ஒன்றும் பேசலை. பாப்பம்டா, இவனுங்க எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்கானுங்க, இவனுங்களுக்கு எந்த அளவுக்கு வைராக்கியம். 3 பேருடைய வைராக்கியத்தை அங்கே பாருங்கள். ஒன்று ராஜாவினுடைய வைராக்கியம். எவ்வளோ முக்கியமான ஆட்களை அவனுங்களை வந்து கலெக்டராக்கி ஐபிஎஸ் ஐஏஎஸ் மாதிரி அவங்கள உருவாக்கி பயங்கர டேலண்டட் பர்சன் ஆக்கி ராஜ்யத்தில் வச்சிருக்கிறார். சாதாரண பர்சன் இல்லை இந்த 3 பேரும். இதே நேபுகாத்நேச்சாரால் உருவாக்கப்பட்டு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு பெஸ்ட்டான ஆட்களாக செலக்டட் பண்ணப்பட்ட ஆளுவன் 3 பேரும். இந்த 3 ஆளையும் ஏன் சொல் பேச்சை கேட்கலன்னா போடுறா நெருப்புக்குள்ளன்னு போடுற அளவுக்கு இவனுக்கு வைராக்கியம். அந்த 3 பேருக்கும் வைராக்கியம். என்ன வைராக்கியம்? டேய், நீ நிறுத்துகிற எந்த தேவனையும் நான் பணிய மாட்டேன்டா, என் ஆண்டவரை மட்டும்தான்டா பணிவேன். அவன் வைராக்கியம் 3 பேருக்கும். தேவனுடைய வைராக்கியம் நெருப்புக்குள்ளே போடுற வரைக்கும் பார்ப்போம். பார்ப்போமே, இந்த பயல்களுக்கு வரது வைராக்கியத்தையும் பார்ப்போம், அவன் வைராக்கியத்தையும் பார்ப்போம். 2 பேருடைய வைராக்கியத்தையும் நம்ம பார்ப்போம். இவர் வைராக்கியமாக நிற்கிறார். யார் வைராக்கியம் ஜெயிச்சுதுங்க? யார் வைராக்கியம் ஜெயிச்சுது? 3 பேருடைய பக்தி உள்ளவனுடைய வைராக்கியம் ஜெயிச்சுது. உன் வைராக்கியத்தை பார்க்குறதுக்கு கர்த்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். நீ வைராக்கியமாக நின்னா முன்ன வந்து இந்த உலகத்தின் பெரிய ராஜ்யமும் ஜெயிக்க முடியாது, தேவனாலையும் ஜெயிக்க முடியாது. அவர் வந்துட்டார்ல, வந்து நின்னாரா இல்லையா? கூட வந்து உலாவின்னு இருக்கிறார். 4வது ஆள் யார்? அவர் வந்து நெருப்புக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு என்னமோ பார்க்குறதுக்கு என்னமோ ஏதோ கதை சொல்லுங்கிறார். நிஜமாக நடந்தால் தானே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். உங்களை எங்கேயாவது கொண்டு போய் நெருப்புக்குள்ளே கட்டி தூக்கி போட்டுடணும். போட்டுவிட்டு உள்ளே ஆண்டவர் உலாவும்போது தான் அந்த அனுபவம் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் 3 பேரும் உலாவிட்டு இருக்கிற இடத்துக்குள்ளே இவர் வந்துட்டார். அந்த பயலுக்கு உடம்புல ஒரு முடி கருகலை, நெருப்பு வாசனை அடிக்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. யாருடைய வைராக்கியம் ஜெயிச்சுதுங்க?
3 பேருடைய வைராக்கியம். அந்த 3 பேருக்கும் ஒரே வைராக்கியம் பாருங்க. ஆனால் இங்கே 3த்துக்கும் வைராக்கியம் ஒரே வைராக்கியம். நான் கர்த்தரை ஆராதிப்பேன். சொல்லுங்க, நான் கர்த்தரை ஆராதிப்பேன். அந்த ராஜா வெளியில் வந்து நின்று சொல்கிறான், இந்த வைராக்கியமாக இருந்தவன் வைராக்கியத்தையே உடச்சிவிட்டானுங்க. ராஜாவாக இருக்கட்டும், உலக சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், ஒரு தேவ பிள்ளை வைராக்கியமாக நின்னா அவன் எதிரான இருக்கிற எவ்வளோ பெரிய ராஜ்யத்தின் வைராக்கியத்தையும் உடச்சி தூள் தூளாக்கிடுவான். அவ்வளோ பவர் நமக்கு இருக்குது. சொல்லுங்கள், அவ்வளோ பவர் எனக்கு இருக்குது. என் வைராக்கியத்துக்கு பின்னாடி உலகமே சரண்டர் ஆகிடும். சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் வைராக்கியமாக மாத்திர நின்றுட்டேன்னு வச்சுக்கிங்களேன். சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கும் பதில், நான் வைராக்கியமாக மாத்திர நின்றுட்டேன்னு வச்சுக்கிங்களேன், மொத்த உலகமே சரண்டர் ஆகிடும். அவ்வளோ பவர் இருக்குது எனக்கு வைராக்கியத்துக்கு. இப்போ பிரச்சனை என்னென்னா அந்த வைராக்கியம் எங்கன்னு தான் கேள்வி. ஓகே, இப்போ பைபிளில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். 3 காரியத்தை இதிலேருந்து நான் உங்களோடு சுருக்கமாக பேச போகிறேன். விளக்கமாக பேசலை, சுருக்கமாக பேசுகிறேன். அந்த ராஜா வந்து சொல்கிறார், 28 நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவனுங்க வைராக்கியத்தில் அவன் ஆண்டவரையே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீ வைராக்கியமாக நின்றுடணும், எல்லாத்தையும் தேவன் மாற்றிடுவார். சொல்கிறான், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் பணியாமல், வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல். சொல்லுங்கள், வேறொரு தேவன். ஆங்கிலத்தில் எனி காட், வேறொரு தேவன். இன்றைக்கி சபையில் வேறொரு தேவன் இருக்கா? இல்லைன்னு தானே சொல்கிறீங்க. நான் ஒரு சில வசனத்தை காட்டுறேன், அப்புறம் வேறொரு தேவன் உங்களுக்குள்ளே இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். அது இன்றைக்கி வெளியில் வரணும். எடுங்க, அப்போஸ்தலர் 28:6. வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக்கொண்டா. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குதுன்னா, they changed their minds and said that he was a God. வேறு சிந்தை. சொல்லுங்கள், தப்பான சிந்தை. சொல்லுங்கள், தப்பான சிந்தை. வேறு சிந்தைன்னா என்ன சிந்தை? தவறான சிந்தை. மனிதனை கடவுளாக நினைக்கும் சிந்தை. உங்களுக்கு தப்பான சிந்தனை வருதா? இப்போ என்ன கவனிங்க, தப்பான சிந்தனை வருதா உங்களுக்கு? வரவே இல்லை பாஸ்டர், நான் சிந்தனையில் பியூரிஃபைடாக இருக்கிறேன் சொல்ல முடியுமா? தப்பாக சிந்திக்கிறீங்களா? மனுஷனை தப்பாக எண்றீங்களா, நினைக்கிறீங்களா? இவன் சரியில்லை, அவள் சரியில்லை, இவ சரியில்லை, அவள் சரியில்லை, அவள் என்ன இப்படித்தான் சொன்னான், இவன் இப்படி தான் சொன்னான்னு உங்களுக்கு வேறு மாதிரி எண்ணங்கள் வருதா மனிதர்களை பற்றி? அவங்க அப்படி சொல்லியிருந்தால் அது கரெக்டு, சொல்லலைன்னா உங்கள் சிந்தனை தப்பு. இப்போ உங்கள் தவறான சிந்தனை வேறு தேவன், காட். உங்களுடைய தவறான எண்ணம் உங்களுக்குள் தேவனாய் மாறுகிறது. நம்பர் 1. என்கிட்ட கடவுள் இல்லைங்க, தேவனை தவிர வேறு இல்லைங்கன்னா வேறு சிந்தை, வேறு எண்ணம். இப்போ உங்கள் மனைவி வந்து நல்ல மனைவிங்க, ஆனால் உங்கள் மனைவி மேலே உங்களுக்கு சந்தேகம் வருது. இவன் எப்போ பார்த்தாலும் எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கு. அவள் நல்ல மனைவி, உங்கள் கணவர் நல்ல கணவர், ஆனால் உங்கள் கணவர் மேலே உங்களுக்கு தப்பான எண்ணம் வருது. அப்போ அது என்னவா இருக்குது? அந்த சிந்தைனா தேவனாக மாறுகிறது. ஆமென். இப்போ சொல்லுங்கள், எனக்குள்ள வேறு கடவுள் இல்லையா? தேவனுடைய சிந்தை இல்லை, வேறு சிந்தை. சொல்லுங்கள், சரியான சிந்தை இல்லை, தவறான சிந்தை. தவறான சிந்தை. இப்போ நான் அப்பா, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பிள்ளைங்கள ஒருத்தனுக்கு ஒரு நேரம் ஒன்றை செய்கிறேன், இன்னொருத்தனுக்கு இன்னொரு நேரம் ஒன்று கொஞ்சம் ஹையஸ்ட்டாக செய்கிறேன். அப்போ சின்னவனுக்கு செய்யும்போது பெரியவன், இந்த அப்பாவுக்கு நம்ம மேலே அன்பே இல்லை,
பெரியவனுக்கு செய்யும்போது சின்னவன் இந்த அப்பாவுக்கு நம்ம மேலே அன்பே இல்லை அப்படின்னு நினச்சா அது தவறான சிந்தனையா நல்ல சிந்தனையா? ஏன்? நான் 2 பிள்ளைங்களையுமே ஒரே மாதிரி தான் நேசிக்கிறேன். இவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் இவனுக்கு கொடுத்துருவேன், அவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவனுக்கு கொடுத்துருவேன். இப்போ பிள்ளைங்க தப்பான சிந்தனை எடுத்தால் என்ன ஆகும்? இப்போ என் பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறான் ஃபோனில், ஹலோ நல்லா இருக்கியா, அங்கே வந்துரு, அண்ணா நகருக்கு வந்துருன்னு அப்படின்றான். உடனே நான் யாராவது என்னமோ தெரியல, இந்த பையன்கிட்ட ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஒருவேளை அப்படின்னு இல்லாத ஒன்றை நான் நினச்சா அதுக்கு பேர் என்னது தான்? வேறு சிந்தை. இப்படி கண்டதெல்லாம் வேறு சிந்தைக்கெல்லாம் நம்ம போகிறோமா, சிந்திக்கிறோமா, அது தேவனாக மாறிடுது. அவ்வளோதான். 2வது வாசி, யாத்திராகமம் 22:20. சாக்ரிஃபைஸத் அப்படின்னு அந்த வார்த்தை வரும். He that sacrificeth unto any God. அந்த வார்த்தையோடு நீங்கள் கம்பேரிசன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப தியாகம் பண்ணுறேன், நான் ரொம்ப சாக்ரிஃபைஸோடு வாழ்கிறேன், எங்கள் வீட்டுக்காரருக்காக நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பாவுக்காக நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன், எங்கள் சர்ச்சுக்காக நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன், என் ஆண்டவருக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணாத விஷயமே கிடையாது. ஐயோயோ, என் மணியில் நான் சாக்ரிஃபைஸ், என்னுடைய ஃபிசிக்கலில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், தியாகம் பண்ணுறேன், நான் என் கணவருக்குடைய உயிரை காப்பாற்ற நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும், நான் தியாகம். ஹலோ, சொல்கிறீங்களா? நான் தியாகம் பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன உனக்கு செஞ்சுருக்கேன் தெரியுமா, நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் தெரியுமா, நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் தெரியுமா, இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு உங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா அதோட அட்டாச் ஆகிற வார்த்தை அது தேவன். நான் ரொம்ப தியாகம் பண்ணுறேன், ஐ எம் வெரி சாக்ரிஃபைஸ் டு தெம் டு ஆல் அப்படி நீ நினச்சின்னா உனக்கு விற்கிறகம். அது உங்கள் அம்மாவுக்காக நான் ரொம்ப, உங்கள் அப்பாவுக்காக நான், என் ஹஸ்பண்டுக்காக நான், என் ஒய்ஃபுக்காக நான், எங்கள் சர்ச்சுக்காக. இந்த பிறகு பில்டிங் கட்டும் போது என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன். போச்சு விக்கிரகம். உங்கள் தியாகத்தை பாராட்ட வேண்டியவர் கர்த்தர், நீங்கள் பாராட்டக்கூடாது. உங்கள் வாயில் இனி வரக்கூடாது. அப்படி தவறு இவரி வந்துச்சுன்னா தெரியாமல் சொல்லிவிட்டு ஆண்டவரேன்னு பயந்துருங்க. நம்பர் 3, 1 கொரிந்தியர் 8:1-5 வரைக்கும். இங்கே ஒரு காட், விக்கிரகம், தேவன். அறிவு உண்டென்று தெரியுமே. ஸ்டாப். உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்குது, அறிவு இருக்குது உனக்கு. எனக்கு இருக்கிற அறிவாவது உனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்குற குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு இது அறிவே கிடையாது உனக்குலாம். நான் எவ்வளோ ப்ரில்லியன்ட் தெரியுமா சார், என் பொண்டாட்டிக்கு அவ்வளோலாம் தெரியாது சார், நமக்கு இது எல்லாம் தெரியும் சார், எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு அறிவும் கிடையாது சார், எனக்கு இருக்கிற அறிவு கூட அவர் கிடையாது சார். அறிவு சொல்லுங்கள், அறிவு இருமாப்பான அறிவு சொல்லுங்கள். யாருக்காவது இருமாப்பாக இருக்கீங்களா? வீட்டுக்காரர் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டுருப்பார், டார்லிங் சாரி டார்லிங், ஆனால் அவனா மன்னிப்பு கேட்கறது, செய்ய வேண்டியெல்லாம் செய்யறது. மனைவி அதே மாதிரி. அங்கே இருமாப்பா நிற்கிறீங்களா? யாருக்கிட்டையாவது உங்களுக்கு இருமாப்பா நடக்கிற டைப்பில் வாழ்கிறீங்களா, இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா விற்கிறவங்க. ஐ எம் ஹம்பிள் மேன், ஹம்பிள் ஹியூமன், தாழ்மையான மனித தன்மை உடையவன் நான். எனக்கு இருமாப்பெலாம் கிடையாது. அறிவு இருக்குங்கிற இருமாப்பு.